விஜயின் முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து வருமா? அவர் இன்னும் எத்தனை வருடங்கள் அந்த பதவியில் நீடிப்பார்? விஜய் ஜாதகத்தில் இருக்கும் ரகசியம் என்ன? விஜயின் குடும்ப விவகாரம் எப்படி போகும்? ஸ்டாலின் மற்றும் எடப்பாடி ஆகியோர் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்களா? விஜயின் ஆட்சி எப்படி இருக்கும்? தமிழ்நாட்டுக்கு அவர் என்னென்ன செய்ய இருக்கிறார்? பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் விஜய் ஜாதகங்களில் எது சிறந்தது? போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு மூத்த ஜோதிடர் திரு குளித்தலை ராமலிங்கம் பதிலளித்திருக்கிறார். பாருங்கள் சாமி. இப்போ விஜய்க்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம் சாமி? அவருக்கு கடகராசி, பூச நட்சத்திரம், லக்னம் கன்னியா லக்னம். அவரை பத்தி சொல்லுங்க சாமி. அவர் எத்தனை வருஷம் முதலமைச்சராக இருப்பார்? அவருக்கு நேரம் எப்படி இருக்கு? அவருடைய ஜாதகம் இப்போ சில நாளைக்கு முன்னாலே பார்த்தேன். 6ஆம் இடத்துல குரு, 3ல் ராகு, 9ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், கேது பாக்கியஸ்தானத்தில், 10ஆம் இடம் பதவியிலே சூரியன், சனி, 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சந்திரன், செவ்வாய். இப்படி யோகஸ்தானத்திலேயே அவருக்கு 7 கிரகங்கள் இருக்கிறது. 9 கிரகத்தில் 7 கிரகம் யோகஸ்தானத்தில். அதனால் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு பெரிய பதவியை பெறுவதற்கான தகுதி அந்த ஜாதகத்தில் இருக்குது. அதனால் பெற்றிருக்கிறாரு. எல்லாம் கிரகம்தான் செய்கிறது. யோகத்திலேயே 7 கிரகம். அது நடக்கிறது சுக்கிர திசை. சுக்கிரன் 9ல் ஆட்சி. அதோட லக்கினாதிபதி 10ஆம் பாவதி பதவிக்காரன் கூடி 9ல் இருக்கிறான். அதிகபட்சம் இந்த 5 வருஷமும் நல்ல ஆட்சியை தருவார். நல்லபடியாக உலகத்துக்கு நன்மை கிடைக்கும். அவர் மூலமாக சிரமமாக ஆட்சியை செய்வார் என்று அந்த அவருடைய ஜாதகத்தில் இருக்கு. அவருக்கு யோகாதிபதிகள் யோகத்தானத்திலே இருக்கு. ஆமாம். இப்போ எடப்பாடி பழனிசாமியோட எதிர்காலம் எப்படி இருக்கு சாமி? அது நல்லபடியாக வரலாம். அதெல்லாம் அரசியல் அதிகம் கேட்காது. சரி. ஆமாம், அதோட அரசியல் அதிகம். சாமி, விஜய் ஜாதகம் உங்களுக்கு எப்படி கிடைச்சது சாமி? எனக்கு ஒரு சீடன் இருக்கிறான். அவன் அந்த செல்லில் அந்த ஜாதகங்கள்லாம் வந்து இருந்துச்சுன்னு காட்டினான். அதன் மூலமாக பார்த்து உறுதி பண்ணினேன். ஆனால் அதுதான் அவரோட ஒரிஜினல் ஜாதகமா அப்படின்றது தெரியாது இல்லையா? அது எப்படின்னு தெரியல. ஆனால் அது ஜாதகப்படி பலன் சரியா இருக்கு. சரியா இருக்கு, சரியா இருக்கு, கரெக்டா இருக்கு. அந்த 3 ஜாதகத்திலையும் இது ரொம்ப சனி திசை, சனி புத்தி. ஸ்டாலினுக்கு 12ஆம் இடத்துல சனி. 12ஆம் இடத்துல சனி, சனி திசை, சனி புத்தி. அவருக்கும் அதே மாதிரி ஆகால கிரகங்கள் சரியில்லை. எடப்பாடியார். ஆமாம். ஐயால் இவன் ஜாதகம் தான் நல்லா இருந்துச்சு. 9, 10, 11 7 கிரகம். 9 யோகம், 10 யோகம், 11 யோகம். அந்த யோகத்திலே 7 கிரகங்கள். 9ல் 7 கிரகம் ஆச்சு யோகம். அதனால இவ கட்டாயம் வருவார் என்கின்ற நம்பிக்கை சொன்னேன் அந்த பையன்கிட்ட. செல்லில் காட்டினான். நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க? ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னையே தீர்மானம் பண்ணி. இன்னும் 5 வருஷம் முழுசா ஆட்சி பண்ணிட்டு வர. ஆட்சி பண்ணுவான்னு தெரியுது. இவர் சினிமாவிலையும் உச்சத்தில் இருந்தார் சாமி. அரசியல் உச்சத்தை டக்குன்னு எடுத்த உடனே முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி. அதான் அந்த கிரகத்தினுடைய பலம். கிரக பலம் நல்லா இருக்கு. அன்னைக்கு கூட இந்த 3 பேர்த்து பேரையும் சீட்டில் எழுதி ஸ்டாலின், பழனிசாமி, விஜய் 3 பேர்த்து பேரையும் சீட்டில் எழுதி சாமிக்கு முன்னாடி போட்டு எங்கள் பேரனை எடுக்க சொன்னேன். எடுத்த உடனே விஜய் தான் வந்துச்சு. இது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம். 3 பேர்த்து பேரையும் எழுதி சுருட்டி சாமிக்கு முன்னாடி போட்டு சாமியை கும்பிட்டதில் ஒரு சீட்டை எடுப்பான்னு எடுத்தேன். விஜய்னு வந்துச்சு. எத்தனை வருஷம் அவருக்கு அந்த மாதிரி யோகம் இருக்கு சாமி விஜய்? அது இன்னும் 2 தேர்தல் அவசியமாக அவர் இருக்கணும். இந்த 5 அடுத்த 5 ஓடும். 10 வருஷம் கன்ஃபார்ம் ஓடும். அது ஜாதகத்தை பார்த்தா ஆயுஷ்வர்லையும் கூட இருப்பான்னு தெரியுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்புறம் ஏதோ வேறு திசாபுத்தி மாறலாம். அதிகபட்சம் 2, 3 வந்து ஆட்சி காலம் பண்ணுவார்னு தெரியுது. கண்டினியூவா தொடர்ந்து. ஆமாம். பார்ப்போம். என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் சாமி விஜய் கிட்ட இருந்து? என்ன மாதிரி நன்மைகளை எதிர்பார்க்கலாம் மக்களுக்கு? 9ல் இருப்பதனால மக்களுக்கு வேண்டியது கல்வித்துறையிலே அதிகமாகும். அதுக்கு மேலே வந்து மக்களுக்கு முன்னேற்றமான நல்ல அறிவு கொடுக்கிற ஒரு செயல்பாடுகளிலே குற்றங்கள் இல்லாதபடி ஆட்சி செலுத்துகிற, மக்களுக்கு கெடுதல் வராத, குற்றங்கள் இல்லாதபடி ஒரு நேர்மையான ஆட்சியை தருவார். ஆமாம், நல்ல ஒரு நேர்மையான எல்லாரும் பாராட்டுறாப்பில் ஒரு ஆட்சி
செய்ய ஒரு கிரகங்கள் இருக்குது அவருக்கு. 9 திரிகோணத்தில் சுக்கிரனும் புதனும் முத்துருவும். தெய்வ நம்பிக்கையுடையவர் 9 இருப்பதனால வந்து உறுதிமொழி எடுத்துக்கும் போது ஆண்டவன் மீது ஆணையாக சொல்கிறார் சொன்னாப்புல. அதனால தெய்வ நம்பிக்கை இருக்குது. லிக்கனாதிபதி 9 தெய்வ ஸ்தானத்திலே தான் இருக்கிறார். அதனால தெய்வ பக்தியும் உண்டு, மக்களிடத்தில் இரக்கமும் உண்டு, வேண்டிய நன்மைகளை செய்வார். அவர் வந்து அப்பா கிறிஸ்தவர், அம்மா ஹிந்து. அவருக்கு இந்து கோயில்கள், இந்து நம்பிக்கைகள் இதுலலாம் ஒரு நம்பிக்கை இருக்குமா சாமி? நம்ம சமயத்துக்கு, இந்து சமயத்துக்கு அவரால் நன்மைகள் கிடைக்கும்? கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும். கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். எல்லா மதத்தையும் சமமாக பார்ப்போம். ஆமாம் ஆமாம், எல்லா மதத்தையும் சமமாக பார்க்க வேண்டியது. அவங்கவுங்க மதத்துக்கு உண்டான வழிபாடு கொள்கைகளை அவங்கவுங்க செய்து கொண்டு இருக்கிற மாதிரி, அதுக்கு இடையூறு இல்லாதபடி. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. அது 9 தெய்வ ஸ்தானத்தில், லிக்கனாதிபதி 9 சுக்கிரனோட கூடிய ஆட்சியாக இருக்குது, தெய்வ ஸ்தானத்திலே இருக்குது. அதனால் அந்தந்த தெய்வம் அந்தந்த மதத்துக்கு உண்டான வழிபாடு முறைகள் குறைவில்லாமல் நடக்கும்படியாக, அதனால் இன்னொன்றுக்கு இடைஞ்சல் வராதபடி, இடையூறு வராதபடி நல்லபடியாக நடத்துவார். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் அவரோட ஜாதகம் பிரமாதமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவரோட குடும்ப விஷயத்தில் இதா இல்லையா சாமி? அவரோட மனைவி விவாகரத்து கேட்குறாங்க. அது குரு 6ஆம் இடத்துல, மனைவி வீட்டுக்காரன் 6ஆம் இடத்துல, சத்துரு ஸ்தானத்தில். பிள்ளைகளும் அவர் கூட இல்லையா? இல்லை, அவரோட ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே அவர் கூட இல்லை. அதான் குடும்ப வாழ்க்கை கிரகம் மறைஞ்சிருக்கு. குரு மறைஞ்சிட்டார் 7 மறுபடியும் மனைவி சேர வாய்ப்பு இருக்கா சாமி? இருக்கலாம். அதை எதுக்கு அந்த குடும்பத்தை நம்ம அதை விட்டுரும்? இல்லை, ஜாதகம் என்ன சொல்லுது? நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது வேண்டியதில்லை, அதை விட்டுரும். வேண்டாம், அது வேணுங்கிற அவசியம் இல்லை. அதை அப்படி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வேற என்ன மாதிரி நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லுங்க சாமி அவரால்? அது அந்த 9 திரிகோணத்தில் பிறகு தெய்வ சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக, அப்புறம் மக்களுக்கு உணவு சம்பந்தமாக, அரசியல் சம்பந்தமாக சில நன்மைகள்லாம் நிறைய உண்டாகும். இப்போ அதிரடியாக எதிர்பார்க்கலாம். இப்போ ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அதிரடியாக பண்ணுவாங்க, ரொம்ப தைரியமாக சில முடிவுகளை எடுப்பாங்க ஜெயலலிதா அம்மையார். கருணாநிதி வந்து பொறுமையாக எடுப்பார். இவரை வந்து எப்படி எதிர்பார்க்கலாம் சாமி? இவரும் திடீர்னு எடுப்பார். திடீர்னு நல்ல ஒரு திட்டத்தை எடுப்பார். நல்ல திட்டமாக வரும். அதிகபட்சம் கிரகம் நல்லா இருக்குது. புதன் சுக்கிரன் முத்துரு கிரகம் 9 இருப்பதனால மற்றவர்கள் மெச்சுறாப்பில் சந்தோஷப்படுறாப்பில் திட்டம் எடுப்பார். ஆமாம், எல்லாரும் பாராட்டுற மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இவரால் நன்மைகள் இருக்கும். நன்மை இருக்கும். இப்படி ஒரு ஜாதகம் யாருக்கும் இல்லையா சாமி தமிழ்நாடு? இது மாதிரி ஜாதகம் இதுவரையிலும் இல்லை. இப்போ அவர் கரூருக்கு வரும்போது 41 பேர் இறந்து. ஆமாம். அது காரணம் 10ல் சூரியனும் சனியும். 10ல் சூரியனும் சனியும் பதவியில் 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பதனால அந்த மாதிரியான ஒரு அசுப காரியங்கள், பயங்கரமான காரியங்கள் நடந்து அதிலிருந்து மீண்டு வெற்றி பெறும். அந்த மாதிரி கிரகமும் இருக்கு அவர் ஜாதகம் அப்படியே இருக்கு. ஆமாம், 10ஆம் இடத்துல சூரியன். இனிமேலும் அந்த மாதிரி சம்பவங்கள் நிகழலாமா? சில இதுகள் வரும், பாதிப்பாக இருக்காது. இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. அவருக்கு ஆயுள் எப்படி இருக்கு சாமி? ஆயுஷ் நிறைய இருக்கு. ஆயுஷெல்லாம் 90 இருக்கு. 90 இருக்கு. அவர் வந்து அரசியல் இருந்து ஓய்வு பெற்று வெளிநாடு போயிடுவார், இந்தியாவிலே இருக்க மாட்டாருன்னு சொல்றாங்களா சாமி? அதை பற்றி அவ்வளவு கேட்க வேண்டாம். சில ஜோதிடர்கள் சொல்றாங்க. அதை பற்றி இப்போ அவ்வளவு கேட்க வேண்டாம் இப்போதைக்கு. சரி. இப்போ ஸ்டாலின் மறுபடியும் வர வாய்ப்பு இருக்கா சாமி? வரலாம். ஆமாம், அது இப்போதைக்கு இப்போ தான் சனி திசை ஆரம்பம். எடப்பாடியார் அவரும் வரலாம், இன்னும் நாள் இருக்குது, வாய்ப்பு இருக்கு. இப்போ ரஜினியோட ஜாதகம் பார்த்துருக்கீங்களா சார்? ரஜினியோட ஜாதகம் பார்த்துருக்கீங்க? என்ன பார்த்ததில்லை. அவர் என்ன தோணுது சாமி உங்களுக்கு? என்ன தோணுது ரஜினி பற்றி? அவரை பற்றி கேட்க வேண்டதெல்லாம். சரிங்க சார். இனிமேலும் சினிமாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு சினிமாவிலேருந்து வருவாங்க சார்? இனிமேலும் வர வாய்ப்பு இருக்கா? வரலாம், சிறப்பாக வர முடியாது. விஜய் அளவுக்கு வர முடியாதுன்றீங்க? எம்ஜிஆரை விட பயங்கரமான வெற்றி. ஆமாம். அது லிக்கனாதிபதி ஜாதகம் கரெக்டாக இருக்கு. கன்னியா லிக்கனம். அந்த சுக்கிரனும் புதனும் தான் நடிகர். நாடக கலையெல்லாம் சுக்கிரனுக்கும் புதனும். சங்கீதம், கலை, நாட்டியம், நாடகம் எல்லாமே புதனும் சுக்கிரனும். மதன நூல் முதலா 4 மறைவுகள் கல்வி ஞானம் விதமுடன் அவரவர்க்கு விஞ்சைகள் அருள்வோன் திங்கள்
சுதன்பல சுபாசுபங்கள் சுகம்பல கொடுக்க வல்லன் புதன்கவி புலவன் சேர்மால் பொன்னடி போற்றி போற்றி என்பது சோதர கிரக சிந்தாமணி. அதனால் 9ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருந்ததுனால தான் இந்த நாடக கலையிலே இந்த தொழிலில் சேர்ந்தது. அதிலையும் வெற்றி, அரசியலிலையும் வெற்றி. ஆமாம், தோல்வி வர்றதுக்கு கிரகமே இல்லை. சாமி, இப்போ நம்ம முதலமைச்சர் விஜயோட ஜாதகம், இதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர்கள் இருந்தாங்க இல்லையா, அண்ணாதுரை, காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், ஸ்டாலின், எடப்பாடியார், இவங்க எல்லாரும் ஜாதகத்தை விட விஜயோட ஜாதகம் நல்லா இருக்கா சாமி? மற்ற ஜாதகங்களில் ஓரளவு தான் தெரியும், ஆனாலும் இந்த ஜாதகம் அதிக சிறப்பாக தெரியுது. மற்ற ஜாதகங்களை நீங்க ஓரளவு தெரியுது, பார்த்துருப்பீங்க. ஆமாம், நேரு ஜாதகம், கருணாநிதி ஜாதகம் இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் அப்படி இது நல்லா தெரியுது. நல்ல ஆமாம், கொஞ்சம் யோகஸ்தானம், ஆற்றல் இதெல்லாம் கூடுதலாக தெரியுது. இவர் மத்திய அரசோட இணக்கமா போவாரா சாமி? இணக்கமா போவார். அந்த தன்மை இருக்கு. லிக்கனாதிபதி போய் எதிரியோட கூடல கூடியிருக்கிறவர் ரொம்ப சொந்தக்காரனோட கூடியிருக்கிறார் புதன். இவருக்கு லிக்கனாதிபதி புதனா தந்திரத்துக்கு அதிபதி. தந்திரம் எல்லாரோடவும் சகசமாயிருந்து அவர்களுக்கு இவர் நல்லவர் போல நடந்து அவர்களால் நன்மையை பெறுவது, அந்த மாதிரியான ஒரு தன்மை ஜாதகத்தில் இருக்கு. அது இப்போ உடனே பார்த்துட்டோம் வேற. ஆனால் உடனே எல்லா அரசியல் தலைவர்களையும் போய் எதிர்க்க எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு மரியாதையை செலுத்தி இருக்கிறார். அதுவே பெரிய ஒரு குறிப்பு அந்த ஜாதகப்படி நல்லா தெரியுது. லிக்கனாதிபதி போய் எதிரியோட கூடியிருக்கிற சுக்கிர மித்துரு ஆட்சி. அதனால எல்லாத்துக்கிட்டையும் ஜகதமாக எல்லாத்தையும் மதிச்சு எல்லாருக்கும் ஒரு நல்லவன் மாதிரி நடக்கிற ஒரு தன்மை இருக்கு. தமிழ்நாட்டில கூட பெருசா அவருக்கு எதிர்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டிலேயே அவருக்கு பெருசா எதிர்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்காது. மோடியோடையும் நல்லா க்ளோஸா போக. ஆமா. இல்ல, அந்த மாதிரி கிரகம் இருக்கு. பகையில் இல்லை, உறவிலேயே இருக்கு. எல்லாத்தோட உறவாக இருப்பான். அது போதும். சுருக்கமா ஒரு நேர்மையான ஆட்சி இருக்குமா சாமி? இருக்குங்கிறேன். அது இருக்கும். இப்ப காமராஜரை உதாரணமா சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப நேர்மையா அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்கலாமா? அதான் ஒரு நேர்மையான ஆட்சி இருக்குங்கிறேன். எல்லாரும் பாராட்டுறாப்புல ஒரு நல்ல ஆட்சியை தருவார். ஆமா. நரேந்திர மோடி, நம்ம பிரதமர் நரேந்திர மோடியோட ஜாதகம் பத்தி சொல்லுங்க சாமி. நரேந்திர மோடி விருச்சக லக்னம், விருச்சக ராசி. அதிலேயே சந்திரனும் செவ்வாயும் 2 பேரும் யோகாதிபதி. 4ஆம் இடத்துல குரு பகவான் சுபஸ்தானத்தில், 5ல் ராகு, 10ல் சுக்கிரன், புதன், சனி, 11ஆம் இடத்துல சூரியன், கேது. ஒரு கிரகம் கூட மறையலை. எல்லா கிரகங்களும் யோகத்திலே இருக்கும். அதனால் உலகத்தில் இருக்கின்ற மற்றைய மற்றைய தலைவர்கள் எல்லாம் பாராட்டும்படியாகவும், மற்றைய நாட்டவர்கள் மற்றைய தலைவர்கள் எல்லாம் செய்ய முடியாத அதிசயமான காரியங்களை செய்வார். மக்களுக்கு நன்மை, தெய்வ சம்பந்தமான நன்மைகள், இவைகளெல்லாம் மற்றவர்கள் செய்யாததை செய்திருக்கிறாரு, செய்வார். ஆமாம், அவர் ஜாதகம் தனி சிறப்பு. ஆமாம், விருச்சக ராசி, விருச்சக லக்னம். விஜயோட ஜாதகம் நல்லா இருக்கா, மோடி ஜாதகம்? ரெண்டுத்தையும் ஒப்பிடுங்க சாமி. எது மோடி ஜாதகம் 1ஆம் நம்பர் வருது. மோடி ஜாதகம் அதான் அது ஃபர்ஸ்ட். அதுக்கு மேலே ஜாதகமே இல்லை. இதுவரையில் வந்த பிரதமர்கள் யாருக்கு அப்படி கிடையாது. மோடி ஜாதகம் 1ஆம் நம்பர். அது மாதிரி கிடையாது. அவர் எப்போ பதவி விலகணும்னு அவர் தான் முடிவு பண்ணுவாரா? அவரா வேணாம்னு நிறுத்தலாம். அது வரையிலும் அவரு தான் வெற்றி தான். கிட்டத்தட்ட விஜய் ஜாதகமும் அப்படிதான் இருக்கா சாமி? இருக்கு. லக்னாதிபதி ஆட்சி மோடிக்கு, தன் கிரகம் தன் வீட்டிலேயே ஆட்சி. இல்ல, விஜய்க்கு சாமி, விஜய்க்கு நல்லா இருக்கு. அடுத்தாப்புலையும் வர வாய்ப்பு இருக்கு. ஒருத்த அரசியல ஜெயிக்கணும்னா அவனோட ஜாதகம் எப்படி இருக்கணும் சாமி? நல்ல அது 10 குடையவன் பலமா இருக்கணும். 10ஆம் பாவாதிபதி, பதவிக்கு அதிபதி, லிக்கனாதிபதி 2 பேரும் பலமுடையவர சவ்விய கிரகமா இருக்கணும். ஜாதகத்தில் சவ்வியம் அபசீவம்னு 2 கணக்கு இருக்கு. அதில் சவ்வியம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் பெரிய பதவியில் இருப்பான். 10 குடையவன் நல்லா இருக்கணும். 10ஆம் பாவை தான் பதவியை தருகிறவன். அந்த 10 குடையவன் கெட்டு போய் மறைஞ்சி நீசமாகி பகையாகி பொல்லாத கிரகத்தோடு சேர்ந்தால் பதவி கிடைக்காது. தாழ்ந்த காரியங்களையும் செய்வான். 10 குடையவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தால் உயர்ந்த காரியங்களை செய்வான். அதோடு ஆட்சி உச்சம் அந்த மாதிரி இருந்தால் பெரிய பதவியில் இருப்பான், ஆட்சியில் இருப்பான்.